Wow! Wow! கிட்ட கொண்டு வாங்க கேமரா கிட்ட கொண்டு வாங்க அட்லீஸ்ட் ரொம்ப சொல்லுடா பாத்தீங்களா அன்னியன் படத்துல வர மாதிரி எல்லாமே பேக்ல இருந்து வந்துட்டு நம்ம ஊரோட ஸ்பெஷலான பெரிய குளத்தை நம்ம இப்ப சுத்தி பார்க்க போறோம். ப்ரோ வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஆலமரத்துல இருக்க மெயின் பெனிஃபிட் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க இந்த விழுதை பார்த்தீங்களா, இந்த விழுதை இப்படியே பூச்சி நம்ம சாப்பிடலாம். இதை நீங்கள் வாயில் போட்டு சாப்பிட்றதுனால உங்கள் பல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன வயசில் எல்லாரும் ஆலமரத்தில் தொங்கியிருப்பீங்க. நான் கூட சின்ன வயசில் தான் தொங்குனேன். ஸோ அறிவு தெளிஞ்ச நாள்லேருந்து கண்டிப்பாக இதில் தொங்குனது கிடையாது. நான் தொங்கி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்பைடர்மேன் ஸ்டைலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த முள்ளினம் எல்லாம் ரொம்ப அழிஞ்சிட்டுங்க. முன்னாடி எல்லாம் வேலிக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முள்ளினம் எல்லாம் அழிஞ்சிட்டே வருது. எலிஃபண்ட் மலையா ப்ரோ? ஒரு அதிசயமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா யானை மலைக்கு வந்திருக்கோம். யானை மலை இது பார்க்குறதுக்கு வந்து யானை மலை மாதிரி இருக்குமாங்க. ஸோ இது எப்படி யானை மலை மாதிரி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா இது யானை மலை மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரில. இருந்தாலும் ப்ரோ நமக்கு கைட் பண்ணி காட்டி தருவார் இது எப்படி பார்த்தா யானை மலை மாதிரி இருக்குன்னு. ப்ரோ இதான் ப்ரோ நம்ம ஊரோட யானை மலை. லெஃப்ட் சைடு உள்ள இந்த மலை இல்லை, ரைட் சைடு உள்ள இந்த மலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து யானையோட தலை மாதிரியும், இதை பார்த்தீங்கன்னா யானையோட வயத்து பகுதி மாதிரியுமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதர் படப்பெல்லாம் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் மூவ் பண்ணிட்டு பார்த்தா இன்னும் இதை பார்க்கும்போது ஒரு யானையோட ஃபீல் இருக்கும். பாருங்க நல்லா பாருங்க, பாறைக்குள்ளாடி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடி வந்து வளர்ந்துட்டுருக்கு. இதான் அந்த யானை மலை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருக்கிற மாதிரியே தெரியுது அவங்களுக்கு. தேடிட்டு இருந்த அந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பெரிய குளத்துக்கு முன்னாடி தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சைடு தான் உங்களுக்கு தெரியுது. அந்த சைடை நான் இன்னும் தான் காட்ட போகிறேன். இது ரொம்ப பெருசாக இருக்க போது நல்லாவே தெரியும். வெள்ளிமலை கோயில் அங்கே இருக்கா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த குளம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இது ரொம்ப பெரிய குளம். மேலேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா என்னோட 2 செருப்பில் ஒரு செருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்னொரு செருப்பை ஏதோ ஒரு டாக் வந்து எடுத்துட்டு போயிட்டு. இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த டாகோட கூட இன்னொரு டாக் சுத்திட்டு இருந்து அந்த டாக் தான் இந்த பிரச்சனைக்கே காரணம். அந்த டாக் தான் இதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டாகை பிடிச்சாதான் என்னோட செருப்பு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த டாகை நம்ம இப்போ தேடியே ஆகணும். அவன் எங்க அந்த சூக்கே எங்கன்னு இங்கதான் சுத்திட்டு இடந்தான். அந்த சூக்கே எங்க? அவன் தான் ஆளு, அவன் தான் எடுத்துட்டு விட்டான் என் செருப்பை. ஒவ்வொரு நாளுமே என் வாழ்க்கையில நடக்கிறத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம்னு தோணுது. ஏன்னா பார்த்தீங்களா இப்போ நான் சும்மா தான் இங்கே வந்தேன். என்னோட செருப்பு காணாமல் போயிட்டு இப்போ ஃப்ரெண்டோட செருப்பு தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா குளத்துல சிப்பி எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். குளத்துக்கிட்ட தான். வேட்டி வந்து கெட்டவே தெரில, கெட்டிட்டு வார வழி ஃபுல்லாகவே உளுந்து வந்திருக்கேன். ஸோ வந்து சேர்ந்துட்டோம். இந்த குளத்துல இருந்தால் நம்ம வந்து சிப்பி எடுக்க போகிறோம். அப்படி நம்ம அதை திருப்பி உள்ளே விட்டுருவோம். அதை நம்ம பிடிச்சிட்டு அப்படியே திருப்பி உள்ளே விட்டுருவோம் குளத்துக்குள்ளாடியே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனெல்லாம் இந்த குளத்தில் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசு நம்மளோட வளர்ந்த மீனெல்லாம் இருக்குன்னு ரூமர்ஸ் எல்லாம் அடிப்படுது நிறைய. ஸோ இந்த குளத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ இறங்க போகிறோம். அதிரேசம் சேர்ந்து வந்து சிப்பி எடுக்க போகிறோம். சிப்பி எடுத்துட்டு நாங்கள் அதை கொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் நல்லவனை சொல்லுவாங்க. சிப்பியை எடுத்து அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டி தந்துட்டு நாங்கள் அதை திருப்பி உயிரோடைய விட்டுருவோம். ஸோ நாங்கள் இப்போ சிப்பியை எடுக்க தான் உள்ளே குதிக்க போகிறோம். நம்ம தேடினாதான் ப்ரோ கிடைக்கும். நம்ம உள்நீச்சல் அடிச்சு கை வச்சு தேடணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி அப்போ நம்ம உள்ளே போய் தேடுவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவு உள்ளே போய் தேட போகிறோம். தேடி கண்டிப்பாக ஒரு எங்களுக்கு சிப்பி கிடச்சிரும். ஏன்னா இங்கே நிறைய சம்திங் நிறைய இருக்குமே. இங்கே நாங்கள் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஓகே ப்ரோ.
ப்ரோ கிடைச்சிட்டு ப்ரோ. ப்ரோ கிட்ட கொண்டு வாங்க, கேமரா கிட்ட கொண்டு வாங்க. அதீஷ் ப்ரோ உங்களுக்கு கிடைச்சதா? கிடைச்சது ப்ரோ. கிடைச்சிருக்கு ப்ரோ. கிட்ட வாங்க ப்ரோ. இன்னும் மைக் க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா அழகான சிப்பி ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா இதுதான் சிப்பி. இதை வந்து கண்ணில் விற்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இதை விட்டுற போகிறேன். அதீஷ் ப்ரோ நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ப்ரோ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டலான்னு இருக்கிறேன் ப்ரோ. அது உள்ளே இருக்க க்ளீன்லாம் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ப்ரோ. ப்ரோ அதை வந்து கொன்னுட்டாரு, அது செத்தாச்சு கிட்டத்தட்ட. ப்ரோ கிட்ட வாங்க ப்ரோ, கிட்ட வாங்க ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா அதீஷ் ப்ரோ வந்து அதை உடைச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளாடி இந்த மாதிரி இருக்குது. இந்த தண்ணியை வந்து கண்ணில் விற்றுவாங்க. இந்த வெள்ளம் வந்து கண்ணில் விற்றலாம் ப்ரோ. நிறைய நோய்க்கெல்லாம் கொள்ளலாம் ப்ரோ. நல்ல மருந்து ப்ரோ இது. அதீஷ் பார்த்தீங்கன்னா அதை கொலை பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிப்பி வந்து எடுத்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எருமையை பார்க்க தாங்க போக போகிறோம். அடுத்தது எருமை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி வெள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டுங்க. நம்ம அதை காப்பாற்ற போயே ஆகணும். பஃபலோஸ் வெயிட்டிங் பஃபலோஸ். கமான் கண்ணுக்குட்டி வெள்ளத்துள்ளாடி விழுந்துட்டு அது நம்ம அண்ணன் காப்பாத்திட்டாரு. கமான் எப்படி கையை விட நான் 2 கையை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குட்டி கண்ணுக்குட்டி. அதுக்கு ஒழுங்காக நீச்சலே தெரியாது. அது வந்து புல்லை சாப்பிட போகும்போது அது பார்த்துட்டு உள்ளே விழுந்துட்டுங்க, ஸ்லிப்பாகி. நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு அதை கேப்சர் பண்ண முடியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எருமைகள் வாழுது. எருமையெல்லாம் நம்ம எருமை. இங்கே பார்த்தீங்களா அன்னியன் படத்தில் வர மாதிரி எல்லாமே பேக்லேருந்து வந்துட்டுருக்கு. எல்லாமே ரொம்ப அன்பானது தான். இங்கே வாங்க, கைதாங்க. இங்கே பாருங்க, அதுங்க சிலது வந்து அன்பா பார்க்குது, ஆனால் பயப்படுது நம்ம மண்டையை பார்த்து. இங்கே பாருங்க, எல்லாம் வித்தியாசமாக தான் பார்க்குது. பாய் பார்த்தீங்களா, இந்த பஃபலோ எல்லாம் ரொம்ப அன்பானது தாங்க. பாருங்க, இதோட மண்டையை பாருங்க, லைட்டாக பிஞ்சிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.